குறிப்பா அதிமுக சிபிஐக்கு நாங்க தான் உத்தரவிட்டோம், அதனாலதான் இந்த விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு, அதில் நாங்க உறுதியா இருக்கோம். ஏன் சிபிஐக்கு உத்தரவிட்டாங்களா கேட்கணும் அவங்ககிட்ட, மறுபடியும் கேளுங்க. நீங்க இதே டிவி கொண்டு சிபிசிஐடி உங்க ஆள் தானே, அவங்க சிபிசிஐடி உங்க கவர்மெண்ட், நீங்க உங்க சிபிசிஐடி நம்பிக்கை இல்லாம ஏன் சிபிஐக்கு மாத்தணும், அதை மாத்திரம் அவங்ககிட்ட கேளுங்க. முட்டாள்தனமா இருங்க. அதாவது என்ன சொல்றது, கேட்கறவன் கேனையா இருந்தா என்ன வேணாலும் சொல்லுவீங்க. நாங்க தான் சிபிஐக்கு மாற்றணும்னா, நானும் ஒரு பெட்டிஷனர் சிபிஐக்கு மாற்ற சொல்லி கோர்ட்டில். ஏன்னா என்னை விசாரிச்சுங்கிற பொருளை அவங்க சித்திரவதை பண்ணாங்க. நாங்கள் உடனே இது நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு பெட்டிஷன் போட்டோம். சிபிசிஐடி என்னை கூப்பிட்டு, சார் ஏன்டா போட்டேங்குது, இதே கவர்மெண்ட் தானே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே, எடப்பாடி கீழே இருந்த சிபிசிஐடி எஸ்பிக்கள் 2 பெண்கள் தான் என்னை மிரட்டுறாங்க. ஏடிஎம்கே எல்லாம் ஒன்று தான் சார், அப்படிலாம் இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ண முடியாது சார், ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க போகிற போக்கில் இவனும் அப்படிலாம் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஏங்க பிள்ளைகளில் துடிக்க காணும், இது அவங்களும் இவங்களும் ஒன்றுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறவனை பூரா கொள்ளலாம் சார். நான் திமுககாரன் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை முதல்ல கையில் எடுத்து போராடினதே லோக்கலில் இருக்கிற திமுககாரங்களும், கனிமொழி எம்பி இருக்காங்கல்ல, அவங்க லோக்கலில் இருக்கிற மாதர் சங்கம், அந்த மாதர் சங்கம் எல்லாம் ஃபைட் பண்ணுது.